வணக்கம் தலைமையிலே. சண்டை நடக்கும்போது இடையில போய் அப்பாவிகள் போய் மாட்டிக்கொள்வது, இராணுவ ரீதியாக பற்றி பேசும்போது கிராஸ் ஃபயர் அப்படிம்போம். இரண்டு பெரிய சண்டை நடக்கும்போது அப்பாவிகள் இடையில போய் சிக்கிக்குவாங்க, சேதத்துக்கு உள்ளாவாங்க கிராஸ் ஃபயரில். இது தவிர்க்க இயலாத ஒன்று. இந்த கிராஸ் ஃபயர் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே போல ஒரு வர்த்தக போரில், வேறு சிலருக்கு நடக்கும் வர்த்தக போரில் இடையில இந்தியா சிக்கிக்கொண்டது, இந்த அப்பாவியான இந்தியா சிக்கிக்கொண்டது ஒரு வருத்தத்துக்கு உரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த சண்டை நடப்பது மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா மற்றும் சீனா, இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே நடக்கும் வர்த்தக போரில் அதனால கொண்டு வந்த ஒரு பொதுவான சட்டத்தில் ஒரு அப்பாவியான இந்தியாவுமே இதில் சிறிய அளவு மாட்டியிருக்கு. வருகிற ஜனவரி 1, 2026 இந்த வர 1ஆம் தேதி மெக்சிகோ ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மெக்சிகோக்கு இறக்குமதியாகும் 1400 வகையான பொருட்களுக்கு 50% வரியை வச்சிருக்காங்க மெக்சிகோவில். இது டிசம்பர் 11ஆம் தேதி சட்டமாக மார்ச். மெக்சிகோவில் செனட் இருக்கு. அந்த செனட்ல மெக்சிகோவின் பெண் அதிபர் கிளவுடியா சென்பாம் ஃபர்டோ அப்படிம்பாங்க, அவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது சட்டம் மெக்சிகோவில் அமலுக்கு வந்திருக்கு. 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கு. இந்த இறக்குமதி பொருளுக்கு இந்த 50% வரி விதிப்பது இந்தியாவுமே கணிசமாக பாதிக்கும். மெக்சிகோவுடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தி $1.86 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். அவங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி ஒரு வருஷத்துக்கு உலக வரிசையில் 195 நாடுகளில் 13வது பொருளாதார பலமிக்க நாடு மெக்சிகோ. சாதாரணமாக நம்ம ஓரம் தள்ள முடியாது மெக்சிகோவை. இந்தியாவிலிருந்து சென்ற வருடத்தில் அவங்களுக்கு இந்தியாவிலிருந்து மெக்சிகோவுக்கு $5.75 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை நம்ம மெக்சிகோவுக்கு ஏற்றுமதி செஞ்சோம். கணிசமாக மெக்சிகோ இறக்குமதியும் பண்றோம். இந்தியா இறக்குமதி பண்றாங்க, ஆனா ஏற்றுமதியின் அளவு சற்று அதிகமா இருக்கும். மெக்சிகோல அந்த மெக்சிகோ வியாபாரத்துல இந்தியா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லணும். இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதியாகும் பொருள் மெக்சிகோவுக்கு என்ஜினியரிங் பொருள் அப்படிம்பாங்க. அதாவது கார், 2 சக்கர வாகனம் உள்ளடக்கிய என்ஜினியரிங் பொருட்கள் $5.75 பில்லியன் டாலர்ல இந்த என்ஜினியரிங் பொருளே $3.53 பில்லியன் டாலர். பாதிக்கு மேல இந்த என்ஜினியரிங் பொருளே மெக்சிகோக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மின்னணு பொருட்கள் போது, மருந்துகள் போது, ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், ஆபரண பொருட்கள் போன்ற பலவிதமான பொருட்கள் நம்ம மெக்சிகோக்கு ஏற்றுமதி பண்றோம். அதை விட சற்று குறைவான அளவு பொருட்களை நம்ம மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம். என்ன அந்த சட்டத்தால் யாருக்காக கொண்டு வந்த சட்டம் அது மெக்சிகோ? அதில் எப்படி இந்த கிராஸ் ஃபயரில் எப்படி இந்தியா மாட்டினாங்கன்னா, மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ள வர்த்தகம் $800 பில்லியன் வரும். 2 தேசங்களும் பண்ணிக்கொள்வது $800 பில்லியன். இந்தியா மெக்சிகோக்கு ஏற்றுமதி பண்றது 5.75 தான். அதே சமயத்தில் அமெரிக்காவும் மெக்சிகோவும் $800 பில்லியன் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. $1 ட்ரில்லியன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது $1000 பில்லியன் நோக்கி அந்த இரு தேசமும் நகர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்காங்க. இதுல மெக்சிகோ $800 பில்லியன் $500 பில்லியன் அளவு பொருட்களை அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்றாங்க. $300 பொருளை பில்லியன் பொருளை இறக்குமதி பண்றாங்க. கணிசமாக மெக்சிகோ அமெரிக்கா மூலமாக சம்பாதிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய மெக்சிகோவின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணம் அமெரிக்கா. இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த மதிப்பை பார்த்தாலே தெரியும். அதே சமயத்தில் சீனாவிலிருந்து மெக்சிகோக்கு $100 பில்லியன் அளவுள்ள பொருட்கள் சீனாவிலிருந்து மெக்சிகோவுக்கு ஏற்றுமதி ஆகுது. சீனா உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி மட்டுமே பண்ணுவாங்க. உலகத்தில் உள்ள எந்த நாடுகளும் பெரிய அளவு சீனாக்கு ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்க முடியாது.
சீனாவின் உற்பத்தி கேந்திரங்கள் அந்த மாதிரி மின்னல் வேகத்தில் உற்பத்தி பண்ணுவாங்க. குறைவான செலவில் உற்பத்தி பண்ணுறதுனால பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்க வேண்டிய அவசியம் சீனாக்கு இல்லை. அதே சமயத்தில் மலிவு விலையில் உலகம் முழுவதும் அவங்க ஏற்றுமதி பண்ணி சாதிக்கிறாங்க. சீனாவிலிருந்து வந்து $100 பில்லியன் அளவுக்கு பொருள் மெக்சிகோவுக்கு ஏற்றுமதி ஆகுது. பெரிய அளவில் மெக்சிகோவிலிருந்து சீனா வாங்குவதில்லை. உலகம் பூரா அவங்க அதுதான் பண்ணுறாங்க. இதில் அமெரிக்கா வைக்கும் குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த $100 பில்லியன் மதிப்புள்ள பொருள் மெக்சிகோக்கு வரதில்லை, மலிவு விலை பொருட்கள், சீப் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. இந்த மலிவு விலை பொருட்கள் மெக்சிகோக்குள்ள வந்து திரும்ப அதை ரீபேக் பண்ணுறது, சீனாவிலேருந்து வாங்கி வேறு ஒரு கவரில் அதை அடைத்து அதை அப்படியே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. இதுதான் அமெரிக்கா வைக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சீனா 3வது வாசல் வழியாக அவருடைய மலிவு விலை பொருளை அமெரிக்காக்குள் தள்ளுகிறதுங்க தான் அமெரிக்கா குற்றச்சாட்டு சொல்றாங்க. சீனாலேருந்து அந்த $100 பில்லியன் மெக்சிகோக்கு போது அதில் மலிவு விலை பொருட்கள் திரும்ப அங்குள்ள நபர்களால், அங்குள்ள நிறுவனங்களால் திரும்ப சோதித்து பேக் பண்ணப்பட்டு அமெரிக்காக்கு அனுப்பி சம்பாதிக்கிறாங்க. இதில் கணிசமாக பலன் அடைவது சீனா தான். இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இது தொடர்ச்சியாக இதை போன்று நீங்கள் சீனாவிலிருந்து வாங்கி எங்களுக்கு வித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சீனாவின் பொருள் 3வது வாசலாக வந்துகிட்டு இருந்தா, நாங்கள் மெக்சிகோவை பொருளாதார ரீதியாக தண்டிப்பதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. வருகின்ற வருஷத்தில் நிச்சயமா மெக்சிகோவை பெரிய அளவில் இந்த வர்த்தக ஏற்றுமதி இறக்குமதி தண்டிக்கும் விதமாக சட்டத்தை கொண்டு வருவோன்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டினால வேற வழியே தெரியல மெக்சிகோக்கு. ஏன்னா அமெரிக்காங்கிறது மிகப்பெரிய அளவு மெக்சிகோ பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணமான நாடு. $500 பில்லியன் பொருளை வாங்குறாங்க. அவங்க வந்து அமெரிக்காவை மறைச்சிக்க முடியாது. அப்போ வந்து சீனாவை மட்டும் குறிவைத்து சீனாவின் பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஒரு நாடு அப்படி சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, FTA இல்லாத நாடுகள் கொடுக்கும் பொருட்கள்லாம் 50% வரிட்டாங்க. FTA என்பது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள். மெக்சிகோ கூட எந்தெந்த நாடுகளுக்கு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் சான்றிதழ் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் 50% வரி. அந்த தடையில்லா வர்த்தக சான்றிதழ் வைத்திருக்கும் நாடுக்கு வரி இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான சட்டத்தை தான் டிசம்பர் 11 மெக்சிகோ வந்து அவங்க செனட்ல வந்து நிறைவேற்றினாங்க. மெக்சிகோ கூட அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகள் தடையில்லா வர்த்தக சான்றிதழை வச்சிருக்காங்க. இந்த தேசங்கள்லாம் அவங்க பரஸ்பரம் ஏற்றுமதி இறக்குமதி இனிமேல் வரியெல்லாம் பண்ணலாம். அதே சமயத்தில் சீனா, இந்தியா, சவுத் கொரியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, தைவான் இதை போன்ற நாடுகள் மெக்சிகோ கூட வியாபாரம் பண்ணும்போது இது தடையில்லா வர்த்தக சான்றிதழ் பெறல. இந்த நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்ளும். இந்த நாடுகளுக்கு தான் 50% வரி மெக்சிகோ விதிச்சிருக்காங்க. 50% வரி விதிக்கும் போது ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி பண்ண வாய்ப்பே இருக்காது. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு கார் வந்து மெக்சிகோக்கு அனுப்புகிறாங்க. 5 லட்சம் ரூபா அந்த காரோட மதிப்பு அப்படின்னு இந்தியா வந்து மெக்சிகோக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. மெக்சிகோ வந்து அங்கே வரி 50%னா 2.5 லட்சம் ரூபாய் வரியை சேர்த்துவாங்க அந்த கார் கூட. அப்போ காரோட மதிப்பு 7.5 லட்சம் ரூபாயா மாறும் மெக்சிகோக்குள்ள போகும்போது. அப்போ மெக்சிகோவில் இருக்கவங்க 7.5 லட்சம் கொடுத்து அந்த காரை வாங்காம வரி இல்லாத நாடுகள் ஏற்றுமதி பண்ணும்னா கார் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே கிடைக்கும். உதாரணத்துக்கு ஜப்பான்லேருந்து போகிற கார் 5 லட்சம்னா 5 லட்சத்துக்கே மெக்சிகோக்குள்ள போகும். இந்தியாவுடைய 5 லட்சம் மதிப்புள்ள கார் 50% வரி விதிச்சா 7.5 லட்சமா மாறும். அப்போ இந்த மெக்சிகோ மக்கள் ஜப்பான்லேருந்து போன கார், அதாவது வரி இல்லாமல் வந்த கார், அதை போன்ற பொருளை தான் வாங்குவாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமா வரும் காலத்தில் இந்தியாவுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இந்தியா வந்து $5.75 பில்லியன் அளவுக்கு, இது வந்து இந்திய மதிப்பில் சொன்னால் 52,000 கோடி ரூபாய்களுக்கு நம்ம பொருளை ஏற்றுமதி செய்கிறோம். 13வது பொருளாதார வலிமை மிக்க நாடு மெக்சிகோ, வேகமாக வளர்ந்து வரும் நாடு. பொருளாதாரத்தில் நமக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாத நாடு. அதனால வந்து இதை வந்து கண்டிப்பாக அரசு இதை சரி செய்யும் முயற்சியில் நிச்சயமாக இறங்கணும்.
ஆனால் அமெரிக்காவுக்கு நிச்சயமா புரியும், இந்தியாவிலிருந்து மெக்சிகோ செல்லும் பொருட்கள் 3வது வாசல் வழியாக அமெரிக்காவுக்கு செல்லவே செல்லாது. இந்தியாவிலிருந்து மெக்சிகோ போற பொருட்கள்ல அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் கார்கள் தான். இந்தியாவில் தயாரிக்கப்படும் கார்கள், அது வெளிநாட்டு கார்களாகவே இருக்கலாம், இந்தியாவில் வைத்து தயாரித்து ஏற்றுமதியாகும் கார்கள் தான் மிக அதிகமாக மெக்சிகோக்கு போகுது. எல்லாமே 1 லிட்டர் என்ஜின் தான். இப்போ இந்தியாவில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் என்ஜின் என்பது 1000 சிசிக்கு குறைவாக இருக்கும். சிறிய வகை கார்கள் சொல்லலாம், சிறிய வகை என்ஜின் சொல்லலாம். காரோட உருவம் பெருசாக இருந்தாலுமே அந்த என்ஜின் 1 லிட்டருங்கும் போது அது சிசியும் குறைவாக இருக்கும், அதிக மைலேஜ் கொடுக்கும். அதனால இப்போ அந்த வகை காருக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த 1 லிட்டர் என்ஜின் உள்ள கார் தான் மெக்சிகோவுக்கு அதிகமாக போகுது. அமெரிக்காவில் அதை போன்ற காரை உபயோகப்படுத்தவே மாட்டாங்க, ஏன் பார்க்கவே மாட்டாங்க. அந்த 1 லிட்டர் இன்ஜின் உள்ள கார்லாம் அமெரிக்காவில் உபயோகமே படுத்த மாட்டாங்க. பிரம்மாண்ட கார்களை தான் அமெரிக்காவில் உபயோகப்படுத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இருந்து செல்லும் பொருட்கள் மெக்சிகோவுக்கு தான் சென்றடையுது. மெக்சிகோ மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்காவுக்கு 3வது வாசல போகாது. இது அமெரிக்காவுக்கும் புரியும், மெக்சிகோவுக்கும் புரியும். ஆனால் சட்டம் என்பது பொதுவாக வருகின்ற சட்டம், நம்ம அதுக்கு மதிப்பு தான் கொடுக்கணும். அவங்க பொதுவாக சட்டம் கொண்டுறாங்க மெக்சிகோவில். FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு 50% வரிங்கிறாங்க. அப்போ நம்ம மட்டும் போய் எங்களை மட்டும் தனியாக கவனியுங்கள்னு சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியாது. நிச்சயமாக மத்திய அரசு இதுக்கு கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா மெக்சிகோவுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு அருமையான நாடு மெக்சிகோ, வளர்ந்து வருகின்ற ஒரு ஜனநாயக நாடு. அதனால மெக்சிகோ கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், அந்த சான்றிதழை போட்டு நமது ஏற்றுமதியும் பெருக்கணும். நிச்சயமாக இறக்குமதி அதில் பாதிக்கு மேலே பண்ணுறோம், ஆனால் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். குறிப்பாக இந்த கார் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய கூக்குரல் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி அமலுக்கு வருது. அதுக்கப்புறம் கார் ஏற்றுமதி மெக்சிகோவுக்கு நிச்சயமாக நடக்காது. அதனால் மத்திய அரசு கவனம் செலுத்தி மெக்சிகோ அரசுடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தடையில்லா வர்த்தக சான்றிதழை பெற வேண்டும். ஆனால் நிச்சயமாக அதில் அமெரிக்காவுடைய நிர்பந்தம் மெக்சிகோவில் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா தான் மிகப்பெரிய அளவில் மெக்சிகோவை கை தூக்கி விடும் நாடு. அப்போ நம்ம இந்தியா போய் அதில் முயற்சி பண்ணும்போது கூட அமெரிக்காவுடைய தலையீடு நிச்சயமாக இருக்கும். அதனால் இதை சரியாக அரசியல் ரீதியாக கையாண்டு தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் மெக்சிகோ கூட வியாபாரம் பண்ண வேணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் 1வது இடத்துக்கு பொருளாதார வலிமையில் இந்தியா செல்ல வேண்டும் என்றால் எல்லா நாட்டுடனுமே நம்ம இந்த வியாபாரத்தை பேணி பாதுகாக்க வேணும். இது சின்ன நாடு, இது பெரிய நாடு, அமெரிக்காவை மட்டும்தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது. எல்லா நாடும் நமக்கு பொதுவான நாடு தான். நம்மகிட்ட அநேக பொருள் வாங்குறாங்க, பாதியான பொருளை இங்கே நம்ம கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான பொருள் தான் கொடுத்துருக்காங்க. நான் படிக்கும்போது நல்லா தெரியுது. அதனால் மெக்சிகோட கவனம் செலுத்தி மெக்சிகோ மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுடனுமே இந்த வியாபார ரீதியாக கவனம் செலுத்தி இந்த வர்த்தக அமைச்சர்கள் எல்லா நாடுகளுடனுமே இந்த FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும். பெரிய பெரிய நாடுகளையே மட்டும் நம்ம பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தப்பு. உலகத்தில் பொருளாதாரத்தில் முதலிடம் வர வேண்டும் என்றால் அனைத்து நாடுகளிடமே சுமூக உறவை பேணி பாதுகாக்க வேண்டும். இதுதான் இந்த மெக்சிகோ இந்தியாவுக்கு இடையேயான 50% வரி விதித்ததற்கான காரணம். ஆனால் வருங்காலில் எப்படி செய்தி எழுதுவாங்கன்னா, ஏதோ இந்தியாவை மட்டும் குறி வச்சு மெக்சிகோ தாக்குதல் நடத்தியது போலவுமே இந்த அரசாங்கம் சரியாக கையாளவில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி எழுதுவாங்க. அப்படி அல்ல, இது சீனாவுக்கு வைக்கப்பட்ட குறி. அமெரிக்காவால் கிராஸ் ஃபயரில் இந்த சண்டையில் இடையில் சிக்கிய இந்தியா என்ற அப்பாவி நாடுமே பாதிக்கப்பட்டிருக்கு. நன்றிகள்.